ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பேபி ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி பேபி ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபுட் ரொட்டீன் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் பேசிக்காக என் பேபிக்கு கொடுக்குற ஃபுட்டு அதாவது மெயினாக, அதாவது டெய்லி இது கொடுக்காம ஸ்கிப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு. இது மோஸ்ட்லி நான் மார்னிங் டைம் கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைனா கூட நான் இது செஞ்சு கொடுப்பேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா, நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ அந்த கப்புக்கு நான் ஒரு கப் அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுப்பேன். ஆக்சுவலி நான் இப்போ சொல்கிறது 6 மந்த் பேபிக்குள்ள அளவு. அதாவது 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி டைமில் இந்த அளவு, அதாவது 1 கப் அரிசி ப்ளஸ் 1/2 கப் பொட்டுக்கடலை. அதில் நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 பாதாம் 2 முந்திரி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணும்போது 4 பாதாம் கிட்ட சேர்த்தேன். அதேமாரி 4 முந்திரி சொல்ல, அதாவது ஃபுல் முந்திரி இல்லாமல் ஒரு 4 முந்திரி சொல்ல நான் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட நான் ஒரு ஏலக்காய். இது என்னென்னா, தோல் நல்லா உரிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம சேர்க்கணும். அப்படியே முழுசாக போட்டிங்க அப்படின்னா அது அரைக்கும்போது நம்ம திப்பியாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே உள்ளது போட்டிங்கன்னா நல்லாவே கிரைண்ட் ஆகிடும். இது கொஞ்சம் பிக்கிறது கஷ்டம்தான். பட் இது ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 6 மந்த் பேபிக்குள்ள அளவு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, செர்லாக்லாம் நீங்கள் வெளில வாங்காமல், அதாவது செர்லாக்லாம் கொடுக்குறீங்க இல்லையா குழந்தைங்களுக்கு, வெளியில் வாங்காமல் இது நம்ம வீட்டிலே பண்ணுற செர்லாக் தான். இது நிறைய வீடியோஸ் பார்த்தா நானுமே பண்ணேன். இது பேபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன சாப்பாடு கொடுக்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல், நான் பேபிக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரைஸ் கொடுப்பேன். அதாவது ரைஸ்க்கு அதுக்கு அடுத்து இதுதான் மெயினாக நான் கொடுப்பேன். அண்ட் எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறத நான் இன்னும் வேறு வீடியோஸில் சொல்கிறேன். பட் எப்படி மேக்கிங் ப்ராசஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் போடுறேன். இது 6 மந்த் பேபிக்குள்ள அளவு. இப்போ 6 to 8 மந்த்ஸு. இப்போ 8 to 10 மந்த்ஸுக்கு என்ன அளவுன்னு பார்க்கலாம். 2 கப் அரிசி, அதாவது 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. அதாவது என்னென்னா, 2 கப் அரிசிக்கு 1 கப் பொட்டுக்கடலை இல்லாமல் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா, அதாவது 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் 8 to 10க்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு உள்ள அளவு. அதே மாதிரி பாதாம் முந்திரி ஆல்சோ டபுள் ஆகும். நீங்கள் வச்சுருக்க அளவை விட டபுள் ஆகும். இதுதான் 8 மந்த்ஸுக்கு. ஸோ இந்த வீடியோ முடியும் போது நான் கிளியராக ஒரு சார்ட் போடுறேன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுத்தேன் 10 மந்த்ஸ் வரைக்கும். ஆஃப்டர் 10 மந்த்துக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லா டைப் ஆஃப் பருப்பும், அதாவது பருப்பு மட்டும் நான் சேர்த்தேன். மற்றபடி எந்த ஒரு ராகி அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. முக்கால்வாசி என்னென்னா, ராகி பால் கொடுங்க, ராகியை முளைக்கட்டி அதில் பால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு ராகி குழந்தைக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. நீங்கள் மைல்டாகவும் இருக்கணும், பேபிக்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டைஜஷன் எதுவுமே ப்ராப்ளம் வரக்கூடாது, எனக்கு ஒரு ஹோம்மேட் செர்லாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்காக தான். இது ரொம்ப ஈஸி கூட, ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அண்ட் இது 8 to 10 மந்த்ஸ் பேபிக்குள்ளே அளவு. அதே மாதிரி ஏலக்காய் 1க்கு பதிலாக 2 ஆக்கிக்கோங்க. அண்ட் இது 10 to 12, அதாவது 9 to 12 or 10 to 12, 3 கப் அரிசி. அதே மாதிரி பொட்டுக்கல்ல இதுக்கு எவ்வளோ ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 2 கப்பு கிட்டக்க பொட்டுக்கல்ல, அதாவது இந்த கப்பில் 2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல்ல இருக்குது. அண்ட் 1 கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு, அதாவது துவரம் பருப்பு 1/2 கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு. அண்ட் 1/2 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு. துவரம் பருப்பை விட குழந்தைங்களுக்கு பாசிப்பருப்பு ரொம்பவே நல்லது நான் சொல்லுவேன். அண்ட் நல்லா பாசிப்பருப்பு 1/2 கப்பு. அதுக்கப்புறம் மைசூர் தால் சொல்லுவாங்க. மைசூர் தால் குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ மைசூர் தால் ஒரு 1/2 கப். அதுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா, உளுந்து. ஆக்சுவலி உளுந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, நிறைய பேர் உளுந்து கொடுக்க மாட்டாங்க. பட் உளுந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உளுந்து 1/2 கப்பு. பாதாம் முந்திரி பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு கைப்பிடியே எடுத்துப்பேன். 10லேருந்து 15 பாதாம். அதே மாதிரி 10லேருந்து 15 முந்திரி நான் எடுத்துப்பேன். 4 ஏலக்காவோட தோல் நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீட் மட்டும் நான் எடுத்துப்பேன்.
ஸோ ஏலக்காய் எதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெக்னன்ஸ் இருக்கும், சாப்பிட்ற ஸ்மெல் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அப்பிடைசிங்காக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நிறையா சாப்பிடுவாங்க, அதனால தான். அண்ட் இதுதான் அளவு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா அலசிட்டு நல்ல ஒரு நேரடியாக டைரக்ட் சன் இல்லாமல் சூரிய வெளிச்சம் அந்த இடத்துல அது சூரியனோட ஹீட் இருக்கும், அது நிழலாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல காய வச்சு எடுக்கும். நிழல்லே உணர்த்தி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. மோஸ்ட்லி வெயிலில் என்னால் காய வைக்க முடியாதுன்னு சொன்னிங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் நான் எடுத்திருக்கேன். அண்ட் காட்டன் கிளாத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா காய வைங்க, ஃபேனில் கூட காய வைங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு வேளை சூரியன் மீன் எனக்கு சன்லைட்லாம் அந்தளவுக்கு இல்லை, எனக்கு மொட்டை மாடிலாம் இல்லை, நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், ஸோ என்னால் காய வைக்க முடியாது, பால்கனி ஃபெசிலிட்டிலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஜன்னல் வழியாக திறந்தால் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும்ல, அந்த வெளிச்சத்துலேயே ஃபேன்லேயே இதை நீங்கள் இதை காய வைக்கலாம். என்னென்னா இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, டஸ்ட்டு ட்ரை ஆகிருக்கணும், நம்ம கழுவி இருக்கோம் இல்லையா, ஸோ டஸ்ட்டுலாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால, அதனால் நம்ம கழுவி காய வைக்கிறோம். இதில் வந்து நல்லா வந்துட்டு ஒரு நல்ல பெரிய பிளேஸில் பெரிய கிளாத் எடுத்து நல்லா வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் நல்லா உதுத்து காய வைங்க. இதே சேம் ப்ராசஸ் தான் வந்து பருப்பு, அந்த பருப்பு தனியாக இது பண்ணுவோமா. இதில் மெயினாக என்னென்னா அரிசியை தனியாக கழுவணும், பருப்பை தனியாக கழுவணும். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அரிசி தனியாக காய வைங்க, பருப்பையும் இதோட அதே துணியில் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி தனியாக காய வைங்க. ஸோ பருப்பு நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பு எல்லாமே நம்ம ஒன்றா தான் வறுக்க போகிறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அரிசியும் பருப்பும் நம்ம ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா பருப்பு ரோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த கடாயில் வந்துட்டு நீங்கள் அரிசியை போட்டிங்க, பருப்பும் அரிசி சேர்த்து போட்டிங்கன்னா அரிசி சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஸோ அந்த ரீசன்னால தான் பருப்பையும் அரிசியும் ஒன்றா போட்டிங்கன்னா ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பருப்பையும் அரிசியும் தனித்தனியாக நீங்கள் காய வைக்கும்போது பருப்பை தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அரிசியை தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அது கடைசியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீசனுக்காக தான் தனித்தனியாக காய வைக்க சொல்கிறேன். இவ்வளோ எலாபரேட்டாக எல்லோரும் சொல்லியிருப்பாங்களான்னு. நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஸோ இப்படி செப்பரேட் பண்ணி காய வச்சுட்டு அப்படி போனால், இந்த செடி வந்து என்னோடய பாட்டியோட ஞாபகார்த்தமாக நான் வச்சுருக்கேன். அவங்க வந்து இறந்துட்டாங்க இப்போ, ஆனால் அவங்க ஞாபகார்த்தமாக இந்த செடி என்கிட்ட இன்னுமே இருக்குது. நல்லா சின்னதாக எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா வளர்ந்துருச்சு. கனகாமரம் கூட பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எங்கள் வீட்டில் எங்கள் டேடி தான் எல்லா செடியுமே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன நான் ப்ராப்பராக அந்தளவுக்கு பார்த்துக்கிறது இல்லை முன்ன மாதிரி. இப்போ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த செடி எல்லாமே நான் வந்து என்னோடய மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் வச்சுருக்கேன். எங்கள் மாமியாருக்குன்னா செடி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே பாருங்களேன், அதுக்குள்ளே பூலாம் பூத்துருக்கு, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துலேயே நல்லா வந்துட்டு எல்லாம் வந்து நல்லா தனித்தனியாக வந்து காஞ்சிருச்சு. எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா அப்படி தனித்தனியாக கொட்டணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். ஸோ அந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இதுதான் கரெக்டான இது. நம்ம இது வந்து எடுத்து வச்சிடலாம். பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வைங்க, அதுமாதிரி அரிசியை தனியாக எடுத்து வைங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து வச்சிடாதீங்க, ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்ல கனமான ஒரு நல்ல வைடான ஒரு பாத்திரம், நல்ல கடாய், பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பருப்பு ரிலேட்டடாக எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது எந்த ஆயில் எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை. நம்ம நல்ல ஃப்ளேம் வந்து மீடியமும் இல்லாமல் நல்லா ஹையும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு ஒரு அளவுக்கு ரொம்ப சூடாகவும் இருக்கணும், ஆனால் அதுக்குன்னு ரொம்ப கரியிற அளவுக்கு சூடாக இருக்கக்கூடாது. ஸோ எல்லா பருப்பையும் இது பண்ணி நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பருப்பு ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை தான், கொஞ்சம் கை வலிக்கும். பட் இந்த மிக்ஸை நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே இது ஏர்டைட் பாக்ஸில் இருக்கிற வரைக்கும் இது கெட்டே போகாது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இப்போ 1 மாதத்துக்குள்ள அளவு நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது கம்மியாக செய்யுங்க. உங்கள் பேபிக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க.
ஃபைனலி நம்ம பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதில் அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அரிசி வந்து 2 பேட்சாக போடுறேன், ஒரே பேட்சாக போடுறேன். ஏன்னா அரிசி சீக்கிரம் கரிஞ்சிருங்கிற ரீசன்னால் 2 பேட்ச், அதாவது பாதி பாதியாக போடுறேன். ஸோ அரிசி ரோஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து இதே சேம் இதுதான். இது வந்து சப்பாத்தி மாவு பிணையறதுக்காக எங்கள் அம்மா வாங்கினாங்க. பட் இது நல்லா இதுக்கு யூஸ் ஆச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதையும். ஸோ இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு பேட்ச் அரிசி நல்லா வந்துட்டு ரோஸ்ட், அந்த பொரியரிசி வறுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைப்பில் நீங்கள் அரிசியை வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப என்ன சொல்கிறது, அரிசி பொரியறது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் கரியாமல் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு தான் வந்து வறுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் பொரியரிசி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தூக்கி அந்த சேம் நம்ம எடுத்துகிட்டு செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். பொரியரிசி வந்து நம்ம வறுக்கும்போது சரியான ஸ்மெல்லாக இருக்கும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நம்ம செய்யும்போதே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தோணுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு பக்கம் இது நல்லா ஆறின பிறகு ஒரு நல்ல பெரிய ஜூஸர் ஜார், மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல பவுடராக எடுத்துக்கோங்க. நான் ஒரு சீவர் வச்சு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இது சளிச்சு தான் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா அதில் குட்டி குட்டி அந்த குருணெல்லாம் இருக்கும், என்ன தான் நீங்கள் வந்துட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாலும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி வச்சு நான் நல்லா ஃபைன் பவுடர் எடுத்துக்கிறேன். அரைச்சி குட்டி குட்டியாக அந்த இது வரும் தெரியுமா, அது திருப்பி கிரைண்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான். மாவு இந்த மாதிரி குருணை இருக்கு இல்லையா, அது திருப்பி நான் வந்து கிரைண்ட் பண்ணி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி திருப்பி தான் இது மாவாக இதில் போடுவேன். ஸோ திருப்பி அதை கிரைண்ட் பண்ணி திருப்பி சீவ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா வந்து சொல்லிட்டு மாவு கிடைக்கும். கொஞ்சோன்னு கடைசியாக கொஞ்சம் குருணை மட்டும்தான் இருக்கும், அந்த அளவு வரைக்கும் நீங்கள் கிரைண்ட் பண்ணணும். ஃபைனலாக நம்ம பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது நான் வந்து 2 ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒன்று வந்து 15 days வரும், இன்னொன்று another 15 days வரும். 1 month அளவு தெரியணுங்கிறதுக்காக நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு பாக்ஸை நான் வந்து வெளியே வச்சுருவேன், இன்னொரு பாக்ஸை நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அது வந்து எப்படி சொல்கிறது, 1 month வரைக்கும் இது நல்லாவே கெட்டு போகாமே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சேம் செர்லாக் மாதிரி குழந்தைங்களுக்கு அடுப்பில் 4 ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு அளவு தெரியும் இல்லையா, தண்ணி ஊற்றி நல்லா லம்ப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா செர்லாக் மாதிரியே வந்துடும். குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸ்டில் இப்போ என் பையனுக்கு 1 year ஆக போகுது. இப்போ வரைக்குமே இவனோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த ஒரு பவுடரில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து செர்லாக் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நீங்களே வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும், ப்ளஸ் குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்தணும் ஒரு மன நிம்மதி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹனா vlogs. இன்னும் புது வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.